அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அம்மன் கோவில்களில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிரதான கோவில்னே சொல்லலாம். இந்த ஒரு கோவிலில் ஒரு விநாயகர் வழிபாடு முறை இருக்குங்க. அது என்னென்னா, மிளகாய் சாற்றி வழிபட்டால் அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா 3 வாரங்களில் உண்டு. தவறு செய்தவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் தண்டனையை கொடுப்பா. இப்படிப்பட்ட மாசாணி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்திலோ இல்லைன்னா அமர்ந்து வரதா காட்சியளிப்பா. ஆனால் இங்கு 17 அடி பிரம்மாண்ட உருவத்தோடு சைன கோலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மாசாணி அம்மன் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கின்ற காட்சி பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோவிலில் அம்மனுடைய திருவுருவு காட்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கை வச்சா நிச்சயம் நிறைவேறுங்க. கருவறையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனின் அருளால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விலகட்டுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான குறையாக இருந்தாலும் மாசாணி அம்மனிடம் மனதார பிரார்த்தனை செய்து அதற்கான பார்த்தீங்கன்னா தீர்வு அந்த அம்மனுடைய அருளால் உண்டாகும். ஆகவே நீங்கள் அனைத்து அம்மன் ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா அம்மன் நின்ற கோலத்தில் இல்லைன்னா அம்மந்த கோலத்தில் தான் காட்சியளிப்பா. ஆனால் இங்கு மட்டும் வேறு எங்குமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. 17 அடி பிரம்மாண்ட உருவத்தோடு சைன கோலத்தில் அருள்பாலிக்கிறா மாசாணி அம்மன். அவளுக்கு முன்னே நடுக்கல் ஒன்று காணுவீங்க. அம்மனின் காலடியில் அசுரன் ஒருவன் காணப்படுதுங்க. அவனே மகிடாசுரன்னு சொல்வாங்க. ஆடி மாசி மாதங்கள் அமாவாசை பௌர்ணமி என்றில்லை, தினமும் மாசாணியம்மன் கோயிலில் திருவிழா கோலமாக தாங்க இருக்குது. நித்தமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து இந்த அம்மனை பார்த்தீங்கன்னா தரிசித்துட்டு போகிறாங்க. தீராத குடும்ப பிரச்சனை, மனக்குறைகள், நம்பிக்கை துரோகம், பொருள்கள் களவு கொடுத்தல், பகைன்னு வருத்தத்தோடு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மகா மண்டபத்தில் இருக்கக்கூடிய நீதிக்கல்ல மிளகாய் அரைத்து பூசி வேண்டி செல்வாங்க. வேறு எங்கும் இல்லாத வழிபாட்டு முறை தாங்க இது. மிளகாய் அரைத்து பூசினாலே அம்மன் உரிய நீதி விளங்குவாள்னு சொல்லப்படுது. இங்கு தங்களுடைய மனக்குறைகளை அம்மனிடம் மனம் விட்டு சொல்கிறாங்க. ஒரு தேங்காயை 2 வாழைப்பழம் 100 கிராம் மிளகாய்னு கோயிலில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க. பிறகு கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீதிக்கல்ல அரைக்கப்பட்ட மிளகாயை பூசி தமக்கான நீதியை வேண்டி பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்துடுறாங்க. அதற்கு பிறகு அம்மன் தனக்கான நீதியை நிச்சயம் வழங்குவாள்னு மன நிம்மதியோடு வீடு திரும்புவாங்க. வேண்டுதல் நிறைவேறியதோ அடுத்த 90 நாட்களில் கழித்து மாசாணிக்கு இங்கு எண்ணெய் காப்பு செய்து நன்றி கடனை பார்த்தீங்கன்னா திரும்ப செலுத்துகிறாங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீதி மட்டும் இல்லைங்க, பல்வேறு வேண்டுதலுக்காக இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரத்தில் மஞ்சள் பூசி எலுமிச்சை பழத்தை தொங்க விட்டு வழிபடுறாங்க பக்தர்களுமே. அதன் பிறகு அனைத்தையும் மாசாணியம்மன் பார்த்துக்கொள்வான்னு நம்பிக்கையில் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கவலை இல்லாமல் தங்களுடைய வீட்டுக்கு போவாங்க. பக்தர்களுடைய துயர் துடைத்து அவங்களை காப்பதில் முதன்மை கடவுளாக இங்கு மாசாணியம்மன் இருக்கிறார். அதனால தான் இங்கு பக்தருடைய கூட்டம் எப்போதுமே அலைமோதும். தன் சன்னதிக்கு யார் வேண்டிக் கொண்டாலும் அவங்களுக்குரிய நீதியை வழங்கி குற்றவாளிகளை தண்டித்திடுவா இந்த நீதி தேவதைன்னு சொல்லக்கூடிய மாசாணியம்மனுங்க. மாசாணம் என்றால் மயானம்தான் பொருள். மயானத்தில் வச்சுக்கக்கூடிய அன்னை என்பதை குறிக்கும் வகையில் தான் மாசாணியம்மன் இந்த நீதி தேவதைன்னு சொல்கிறோம். நீதி வழங்கும் தேவதையான மாசாணியம்மன் ஏன் மாறினா, அதற்கு காரணம் என்ன, இதற்கான பார்த்திங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சங்க காலத்தில் துளு நாட்டை நன்னன் வேண்மன் என்ன வேளிர் ஆண்டு வந்தான். நன்னன் வேண்மான் நீதி தவறாதவன். யார் தவறு செய்தாலும் தயவு தாட்சணின்னு பார்க்காம தண்டனை அளிப்பானா. நன்னன் வேண்மானுடைய காவல் தான் மாமரமாக இருந்திருக்கு. காவல் மரம் செய்வத்துக்கு இணையானதுன்னு சொல்லலாம். காவல் மரத்தில் பழுக்கும் கனி தெய்வத்துக்கு மட்டுமே உரியதுங்க. அதை யாரும் பறித்து உண்ணக்கூடாது. அப்படி யாராவது செய்தால் கொலை தண்டனை வழங்கப்படுன்னு சொல்லிட்டான். ஒரு முறை ஆற்றில் குளித்து கொண்டிருந்த ஒரு கோசர் இனத்தைச் சேர்ந்த ஒருவருடைய மகள் ஆற்றில் மிதந்து வந்த காவல் மரத்தினுடைய மாங்கனியை தின்று விடுவா. காவலர்கள் மூலம் மன்னனுக்கு இந்த தகவலும் தெரிய வந்தது. காவல் மரத்தின் கனியை உண்டதால் அவளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற சொல்லியிருக்கா மன்னனுமே. விஷயத்தை வேள்விப்பட்ட கோசர்கள் நன்னன் வேண்மானிடம் சென்று தங்கள் இன பெண்ணின் எடைக்கு எடை தங்கத்தாலான பாவையுமே
81 யானைகளையும் அபராதமாக செலுத்துவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீதி தவறாத நன்னன் வேண்மானோ அதை ஏற்காம குற்றத்துக்கு உரிய தண்டனையாக அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா கொலை செய்ய கட்டளையிட்டுறா. ஒரு மாங்கனியை தின்றதற்காக அந்த பெண் கொலை செய்யப்படுறா. நன்னன் வேண்மான் பெண் கொலை புரிந்த நன்னன்னு தூற்றப்பட்டிருக்கா. அதன் பெண் இறந்த பிறகு அவனின் உறவினர்களும் சொன்ன சொல் மாறாத காரணத்தால் ஒன்று மொழி கேசர்கள்னு சிறப்பை பெற்றவர்களுக்குமான கோசர்கள் வெஞ்சிடம் உறைந்து சூழ்ச்சி செய்து நன்னன் வெண்மானை பழித்திட்டு அவனது காவல் மரமான மாமரத்தை வெட்டி அளித்திருக்காங்க. மன்னனால் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை மயானத்தில் சமாதிப்படுத்தி அதன் மீது அவளை போலவே ஒரு உருவம் செய்து தெய்வமாக வழிபட தொடங்கினாங்களாம். அவள்தான் மாசாணி அம்மன்னு சொல்கிறாங்க. இறந்த பிறகு தெய்வமான மாசாணியம்மன் இப்போது நீதி தேவதையாக பரிபாலனம் செய்து மக்களை காத்துட்டு வரா. மேலும் இங்கு கோயிலில் முதன்மையான தெய்வம் மாசாணியம்மன் மட்டும்தாங்க. மனக்குறைகளை துட்டுச்சீட்டில் எழுதி அம்மனுடைய கையில் கட்டிவிட்டாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பா மாசாணி அம்மன். கோயில் பிரகாரத்தில் சப்த கட்டிகள், பேச்சு துர்கை, மகிஷாசுர மர்தினி, பிள்ளையார், புவனேஸ்வரி, பைரவர்னு இவங்களும் அருள்பாலிக்குது. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நீதி மறுக்கப்படுகிறதுன்னு எண்ணுகிறவங்க மாசாணி அம்மன் ஆலயத்துக்கு சென்று முறையிடுவாங்க. அனைவருக்கும் நீதி வழங்கும் நீதி தேவதையான மாசாணியுமே உங்களுக்கு நீதி வழங்கி குற்றவாளிகளை நிச்சயம் தண்டிப்பா. பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய ஆனைமலுக்கு மாசாணி அம்மன் கோவில் இருக்குங்க. ஆலியார் ஆறு ஒவ்வொரு ஓடை சங்கமிக்கக்கூடிய இடத்துல இந்த ஆலயம் அமைந்திருக்கு. கோயிலில் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ நின்ற கோலத்திலோ அருள்பாலிப்பாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் 17 அடி நீளம் கொண்ட நெற்றியில் பெரிய பொட்டோடு படுத்த நிலையில் அருள்பாலிக்கிறா அம்மனும். அவளது காலடியில் ஒரு அரக்கன் இருக்கிறான். அம்மனுக்கு மயான அம்மன்னு வேறு பெயரும் இருக்குங்க. 4 கைகளில், ஒரு கையில் பாம்பு, ஒரு கையில் நெருப்பு கிண்ணம், ஒரு கையில் குங்குமம் அடங்கிய கிண்ணம் திரிசூலன்னு பிடித்திருப்பா. பலரால் குடும்ப குலதெய்வமாக வணங்கக்கூடிய அம்மன் தாங்க இவ. மாசாணி அம்மன் ஆதிபராசக்தியின் அவதாரமாகவும் சொல்லப்படுதுங்க. நீதிக்கல்லும் மகாமுனியப்பனும் இங்கு 2 தெய்வங்கள் சன்னதியும் கோவிலுக்கு உள்ளே இருக்கு. இத்தலத்தில் 3 வகையான புராண வரலாறு சொல்லப்படுது. அது ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அன்னை தொழுபவர்களுக்கு பிள்ளை சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய் பிசாசுன்னு எந்த பிடித்திருந்தாலும் ஒரு முறை இந்த மாசாணி அம்மன் கோயில் சென்று வணங்கிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் தீங்குவிடும்னு சொல்லுவாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள், நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லைன்னு சொல்லுபவங்க ஆட்டுக்கல்ல மிளகாயை அரைத்து வைத்து 3 மாதம் வரை காத்திருந்தா எடுத்தவங்க பணத்தை திரும்பி வந்து கொடுத்துடுவாங்களாம். துரோகம் செய்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டு விடுறாங்க. அப்படி கேட்கவில்லைன்னா அவங்க உடல் மிளகாய் தேய்த்தது போல எரியுன்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறிய உடனே அம்மனுக்கு மீண்டும் வந்து பால் அபிஷேகமும் இளநீர் அபிஷேகமும் செய்து அம்மனை குளிர செய்வாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்த ரிஷிக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களையும் பெற்றிருக்காரு. தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்திருக்காரு. இத்தகைய தவசீலர் ரஜஸ்ரீ என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயரோடு விளங்கியிருக்காரு. இவர் ஒருமுறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்திருக்காரு. அப்போது தாடகை என்ற ரட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தார். தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் பலத்தையும் பெற்றவள் தான். ராவனிடம் இருந்து பல சத்துக்களை பெற்றவள்னு சொல்லலாம். தாடகையை அழிக்க வேண்டுன்னு தசரதனின் மகன்கள் ராமர், லட்சுமணன் அழைத்து கொண்டு வந்திருக்காரு விஸ்வாமித்திரரும். ஒரு பெண் இவளை எப்படி அழிப்பதுன்னு ராமர் யோசித்திருக்காரு. இதனை அறிந்த விஸ்வாமித்திரரும் இவர் பெண்ணே அல்ல, இவள் ராட்சசின்னு சொல்ல அவளை வதம் செய்யுமாறு சொல்லியிருக்காரு. அப்படியே வதம் செய்வதற்கு முன்பே ராமர் ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்திருக்காரா. ஈஸ்வரியும் ராமருக்கு முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டுன்னு சூட்சமமான முறையை சொல்லியிருக்காரு. அதன்படி மண்ணால் ஈஸ்வரி ரூபத்தை உருவாக்கி வழிபட்ட பின்னாடி மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு சொல்ல, அதே போல ராமரும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாகி பூஜை செய்து தாடகையை வதம் செய்ய சொல்றாரு. அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரி அழிக்க மறந்தாராம். தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்த அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டான்னு சொல்ல அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டாங்க.
ராமரின் கைகளால் உருவான மாசாணி அம்மனும் கூட இந்த அம்மனை சொல்கிறாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.